ஹலோ! இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க ரெசிபி வந்து ஜவ்வரிசி வடை. இத சாபுதான வடைன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இதுக்கு ஆயிலே யூஸ் பண்ணாம இன்னைக்கு குக் பண்ண போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்னா 2 ஸ்லைஸ் பிரெட்டு, 1 கப்பு சாபுதானா, 1/2 கப்பு வேர்க்கடல, 2 கிரீன் சில்லி பொடியா நறுக்குனது, கருவேப்பிலை, இஞ்சி பொடியா நறுக்குனது, உப்பு, 1 உருளைக்கிழங்கு, 1 ஆனியன். இப்ப குக்கர்ல அந்த எடுத்து வச்சிருந்த 1 உருளைக்கிழங்க 4 விசில் விட்டு நல்லா சாஃப்ட்டா குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஒரு பவுல்ல நான் எடுத்து வச்சிருந்த 1 கப்பு ஜவ்வரிசி இது கூட சேர்த்துட்டு, மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணா அது ரொம்ப லேட் ஆகும். இப்ப இதுக்கு நானு சுடுதண்ணி தான் ஆட் பண்றேன். கொதிக்கிற தண்ணிய வந்து இது கூட ஆட் பண்ணி வச்சு 2 மணி நேரமாச்சும் அட்லீஸ்ட் இது ஊறணும். இதே சமயத்துல எடுத்து வச்சிருந்த 1/2 கப்பு வேர்க்கடல, அத நல்லா வறுத்துக்கணும். நான் இங்க அவன்ல வச்சு ஒரு 1 மினிட் வரைக்கும் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான் இந்த வடையோட ப்ரீ ப்ரிப்பரேஷன். இப்ப ஜவ்வரிசி வந்து ஊறதுக்கு அட்லீஸ்ட் 2 மணி நேரமாச்சும் வெயிட் பண்ணணும். அதே சமயத்துல இந்த கடலையும் வந்து கூல் டவுன் ஆயிரும். இப்ப 2 மணி நேரம் டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆ இப்ப பயங்கர பசியா இருக்கு. ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும். இந்த வடைய ரெடி பண்ணிடலாம். இப்ப வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலைய வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கோர்ஸா அரைச்சுக்கிறேன். ரொம்ப பவுடரா அரைக்க வேணாம். பிரெட் ஸ்லைஸ் 2 எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அதுலயும் வந்து தண்ணி ஊத்தி சோக் பண்ணிக்கிறேன். நான் இங்க கொஞ்சம் சுடு தண்ணி தான் ஊத்துறேன். இத ஊத்திட்டு இந்த பிரெட்ட வந்து புழிஞ்சு அந்த தண்ணிய வெளியில எடுத்துறணும். இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிறது பெரிய ஆனியன்ங்கிறனால, ஒரு 1/2 ஆனியன் எடுத்து இந்த மாதிரி சாப்பர்ல குடுத்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ண ஆனியன ஒரு பவுல்ல எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அது கூடவே பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு இதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப சோக் பண்ணி ஊற வச்சிருந்த பிரெட்டு, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே குக் பண்ண உருளைக்கிழங்கு, அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிருச்சு. இது நல்லா ஊறி இருக்கணும். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து வேர்க்கடலை பொடி அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கலந்துக்கிறேன். இப்ப எனக்கு வடை பதத்துக்கு வந்துருச்சு. இதே சமயத்துல ஹேர் ஃப்ரையர்ல 400 ஃபாரன்ஹீட்ல வந்து ரோஸ்ட் மோட்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்ப வடைய அந்த ஷேப்ல தட்டி இந்த மாதிரி ஹேர் ஃப்ரையர்ல போட்டுக்கிறேன். இது வந்து தின்னா இருக்கணும். ரொம்ப திக்கா எடுத்துக்க கூடாது. இப்ப 2 சைடும் வந்து 4 நிமிஷம், 4 நிமிஷம் குடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா, எண்ணெயே இல்லாம ரொம்ப ஹெல்த்தியான ஜவ்வரிசி வடை ரெடி. இந்த ஜவ்வரிசி வடை வந்து என்னோட வீட்ல செம ஹிட்டு. ஏன்னா, இத செஞ்சு வச்சோனே பசங்க வந்து நல்லா சாப்ட்டாங்க. இது அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது இது கூட கெட்சப் வச்சு குடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபிய வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வடைய நீங்க ஆயில்ல ஃப்ரை பண்ணியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இத வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.